ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமனமில் புதினா சாதம் ஒரு புதுமையான சுவையில் நம்ம இன்றைக்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு காம்பினேஷன் ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு ப்ரோட்டீன் ரிச் ரைஸாக தான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஒன் பாட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எதுவுமே இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இது ரெண்டும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். காரத்துக்கு ஒரு 2 காஞ்ச மிளகா மட்டும் இதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கருக விடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து தனியா, அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா. இது ஒரு ட்ரை பவுடர் இது. ஸோ இதை வந்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் மாற்றி இந்தளவு நல்லா கோல்டன் கலர் எல்லாமே நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு இதை வந்து நம்ம ஒரு ட்ரை பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இதை வந்து ஒரு ட்ரை பவுடராக ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 6-7 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த பூண்டு வந்து லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயில் பூண்டு ப்ளஸ் வந்து ஒரு 7-8 சின்ன வெங்காயம் நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகா நல்லா பாதியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து நம்ம காஞ்ச மிளகாவோட காரம் ப்ளஸ் பச்சை மிளகாவோட காரம் ரொம்ப ரெண்டுமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது லைட்டாக வதங்கட்டும். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணி நம்ம அதையும் வதக்கி விட்டுறலாம். பூண்டு அப்புறம் வெங்காயம் இந்த மிக்ஸ்சர் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நல்லா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ஒரு சின்ன பீஸ் புளி, டேஸ்ட்டுக்காக ஒரு சின்ன பீஸ் புளியை மட்டும் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஜஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூடு கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஒரு ஹாஃப் அளவுக்கு சூடு குறைஞ்ச ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணி நம்ம ஹாஃப் ஹீட்டில் இருக்கும் போது நம்ம இதை வந்து வதக்கிக்கலாம். சுத்தமாக சூடு ஆறின பிறகு வதக்கினா அது வந்து சுத்தமாக வதங்காது. அந்த சூடு ஒரு பாதி அளவு குறைஞ்ச பிறகு நீங்கள் இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா புதினாவோட கலரும் அந்த ஃப்ளேவர் நல்லா ரீட்டைன் ஆகும். பார்த்தீங்களா, லைட்டாக சுருங்கி வந்திருக்கு, ஆனால் ஃபுல்லாக சுருங்கலை. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம புதினாவை வந்து நம்ம மிக்சியில் போட்டு இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம். அப்போ வந்து அந்த கலர் வந்து ரொம்ப நல்லா ரீட்டைன் ஆகும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த அந்த ட்ரை பவுடர் இருக்குது இல்லையா, இது பார்த்திங்களா நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இது வந்து கரகரப்பாக அரைக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பவுடராகவே இதை அரைச்சி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதை மாற்றிட்டு இந்த மிக்சியில் இந்த புதினாவோட மிக்ஸ்சரை வந்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். ஸோ இப்போ புதினாவோட மிக்ஸ்சரை நம்ம மிக்சியில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா வந்து அந்த புதினாவோட ஃப்ளேவர் அதோட சத்துக்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மிக்சியை வந்து நம்ம அரைச்சி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். இதே கடாயை வந்து திருப்பி ஹீட் பண்ணியிருக்கேன்னா ஹீட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் உருகட்டும். அந்த நெய் உருகவும் நம்ம வந்து கடுகு தாளிச்சிக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். இந்த கடுகு வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து உளுந்து ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ வந்து நான் கேபேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ண கேபேஜ், இது வந்து ஆப்ஷனல் தான். கேபேஜும் பட்டாணியும் நான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ரெசிபின்னு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் நான் இதிலே சேர்த்து இன்கார்பரேட் பண்ணுறேன். நீங்கள் தனியாக இதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. கூட்டு அந்த மாதிரி அது கேபேஜ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பட்டாணி ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே கொஞ்சம் வதங்கட்டும். கேபேஜ் ப்ளஸ் பட்டாணி கொஞ்சம் வதங்கட்டும். அந்த ஸ்டேஜுக்கு நம்ம ஒரு 4 to 5 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி கொடுக்கணும். லைட்டாக வேணும்னா தண்ணி தெளித்து கூட நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். இது தண்ணி தெளிக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போது நான் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். கேபேஜுக்கும் பட்டாணிக்கும் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸில் வந்து ஆல்ரெடி சால்ட் ஆட் பண்ணி தான் குக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு மட்டுமான சால்ட் மட்டும்தான் நான் இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா அது குக்கார அளவுக்கு நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா பேஸ்ட் அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த புதினா பேஸ்ட் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா இது அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும்.
நல்ல ஒரு 3 to 4 மினிட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம வதக்குனதுக்கப்புறமா லைட்டாக நமக்கு வேணும்னா அந்த மிக்ஸி வாஷ் பண்ண தண்ணி ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கி கொடுக்கணும் அந்த தண்ணி வத்துற அளவுக்கு. ஸோ அந்த தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஹீட்டில் வச்சு அதையும் நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து கிரவுண்ட்நட் ஆட் பண்ணியிருக்கேன். இது வறுத்த வேர்க்கடலை இது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணுறேன். இது வந்து குக் பண்ண ரைஸ் இது. ஆக்சுவலி இதுக்கு வந்து ஆற வச்ச ரைஸ் தான் ஆட் பண்ணணும். இன்றைக்கி நான் டேரெக்டாக இன்றைக்கி எனக்கு லஞ்சுக்கு அப்படின்றதுனால இப்போ நான் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆற வச்சு இதுக்கு ஆட் பண்ணிங்கன்னா சாதம் வந்து நல்லா உடையாமல் தனித்தனியாக உதிரியாக இருக்கும். இது கொஞ்சம் சூடாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இப்போ இந்த புதினாவோட அந்த இதோ நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸோட நல்லா அந்த பேஸ்டெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த ட்ரை பவுடர் இருக்குது இல்லையா, அதுவும் வந்து இந்த ஸ்டேஜில் மேலே ஆட் பண்ணிவிட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணி பாருங்கள். இந்த புதினா சாதம் வித்தியாசமான சுவையில் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.